சார் நீங்க சொன்னீங்கல்ல ரூல் பிரேக் பண்றது. நான் இத ரூல் பிரேக் பண்றதாவே பார்க்கல சார். டாஸ்க்ல வந்து சார் டாஸ்க் இப்படி பண்ணணும்னு இருக்கு. இது பண்ணா உங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் நடக்கும். அ க வரும். அப்புறம் வந்து வாட்டர் வரும் அப்படின்றது. இது பண்ணலன்னா அது வராது. அவ்வளவுதான் சார் விஷயம் இது. இத ரூல் பிரேக்கா பண்ண முடியாது. இது ரூல் பிரேக்ன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் அப்படிதான் பார்க்கிறேன். இது ரூல் பிரேக் கிடையாது. டாஸ்க்ல இது ஒரு விஷயம். இது பண்ணா இது நடக்கும். இது பண்ணலைன்னா நடக்காது. அததான் வந்து அ அவன் பண்ண மாதிரி நான் சோ பார்க்கிறேன். இதுல சோ இது வந்து அந்த வீட்டோட எசென்ஷியல் நீடுக்கு இத பண்ணணும். அப்படிதானே பண்ணணும். அர்த்தமா? ஆமா, ஆமா. அப்ப ரூல்ல வரல இது. அப்ப இது இது ரூல்ல ரூல்ல வரல. வராது. ஆமா. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம். அப்புறம் இன்னொன்னு சார், அ இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அ அவன் வந்து 3, 4 வீக்ஸ் நானுமே வந்து இத பல இடத்துல வந்து பேசியிருக்கேன். எனக்கு அகைன்ஸ்டா நெறைய வந்திருக்காங்க. ஆனா வந்து அ நீங்க 24/7ம் சரி, இல்ல நீங்க எபிசோட்ல பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அந்த கேம் போற போக்கு இருக்குல்ல, அவன் சைலன்ட்டா இருந்தாலும், எங்கேயோ அவன் ஒரு பேசின ஒரு விஷயம் தான், அந்த டாஸ்க்கையும், அந்த கேமையும் டிரைவ் பண்ற மாரி இருந்தது. ஓகே. இது 100%. இது பல இடத்துல நடந்திருக்கு. இந்த போன வார டாஸ்க்லயும் சரி, போன வாரம் வந்து இந்த அ நெறைய பேர் என்ன சொன்னாங்க, இந்த ஈவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ்ல வந்து அ இந்த டாஸ்க்ல வந்து முத்துவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு. இந்த கோவா கேங்ன்னு ஒண்ணு எக்ஸ்போஸ் ஆயி வீக்கெண்ட்ல ஒரு கன்டென்ட் வந்ததுல்ல. அந்த ம். எக்ஸ்போஸ் ஆனதுக்கான காரணமே முத்து தான். ஏன்னா, ம். இத வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வந்து கிளீனா ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அ ரயானும் பேசியிருப்பான். ம். என்னன்னா, இவங்க கேங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண வச்சாங்க இல்லையா? ம். அந்த ஸ்ப்ளிட் பண்ண வச்சதோட தாட் வந்து முத்துக்குமரன் கிட்டேருந்து வந்த தாட். ம். 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 அது நீங்க ஒண்ணு. நீங்க சொன்னது சாரி சாரி. கோ அஹெட் கோ அஹெட். அத வந்து முத்துக்குமரனும் லைவ்ல என்ன சொல்லியிருப்பார்ன்னா, நான் யார் யார எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனச்சேனோ, இந்த வீக் ஆரம்பத்துல யார் யார எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனச்சேனோ, பண்ணியாச்சு. என்னோட கேம் என்னவோ இனிமேல் நம்ம இண்டிவிஜுவல் கேம பார்க்கணும் அப்டின்ற பாயிண்ட்ட வந்து முத்து சொல்லியிருப்பான். அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே டைரக்ட்லி கன்டென்ட் ஃப்ரம் ஹிம் இருக்கு இந்த வீக்ல. இந்த வீக்ல இருந்து அப்டின்ற பாயிண்ட்ட வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த வீக் வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டரி மேனேஜர்ஸ், வொர்க்கர்ஸ் பிரிச்சாங்கல்ல. ம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லைவ்லயும் சரி, எபிசோட்லயும் சரி. முத்து ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போய் ஒரு 8 பேர் நேம் சொல்லுவான். ம். அந்த 8 பேர் தான் ஃபைனலா டிசைட் ஆச்சு மேனேஜர்ஸா. ம். நீ அத தாண்டி மத்தவங்களுக்கு யோசிக்கிற தாட்ல அதுதான் அவனோட பிளஸ். அந்த இடத்துலயும் அவன் தான் இந்த கேம டிரைவ் பண்ணியிருக்கான் இல்ல அப்படின்றது என்னோட சார், இத பாயிண்ட். நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் அப்படி அந்த ஒரு டாஸ்க் வரும்போது டாப் வீட்ட சொல்ல அவ்வளவு டிபேட் நடக்கும். இது அவன் சொன்ன 8 பேர் அப்படியே செலக்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. அவ்வளவு இல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல நீங்க சொன்ன இப்ப கொஞ்ச நேரத்துக்கு சார் முன்னாடி ரவி சார், நீங்க ஸ்டார்ட் பண்றது முன்னாடி ஒரே பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலா ஸ்கிரீன் ஸ்பேஸ் சொல்லுங்க. அவருக்கு இல்ல ப்ரொமோலே வரல ரொம்ப கதறிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவர் இந்த 2 நாளா முத்து இல்லாத ஸ்பேஸே இல்ல, ஃபுல்லா அவ்வளோ ஸ்கிரீன் ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணிக்கிட்டாரு. அதுவும் இல்லாம அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, முத்து உன் முகம் தான் எல்லாத்துலயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நகர்ந்து நில்லு, நாங்க வந்து தெரியறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரிகர் ஆகி ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் நடக்கும் சௌந்தர்யாவுக்கும் முத்துக்கும். அந்த இடத்துல வந்து கிளீனா வந்து சௌந்தர்யா வந்து ப்ரொவோக் ஆயிருப்பாங்க. என்ன இவன் சொல்றதே எல்லாரும் கேட்கறாங்க, இவனே ஃபுல்லா தெரியறான், நம்ம தெரிய மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துல ப்ரொவோக் ஆயிடுவாங்க. ப்ரொவோக் ஆயிட்டு முத்து அழகா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ப்ரொவோக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாரு அவர் மட்டும். அது எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, முத்து ஆட ஆரம்பிச்சாருன்னா யாருமே தெரிய மாட்டாங்க, முத்து அமைதியா இருந்தா தான் எல்லாரும் தெரியுறாங்க. பேசுங்க சார். சூப்பர். ஆக்சுவலா அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா மச் மோர், அதாவது எப்படின்னா பாலாஜி சொன்னதும் இப்ப நீங்க சொன்ன மாதிரியும் நிறைய பேருடைய புரிதலே ஒரு நல்லா பேசக்கூடியவன் சடனா பேசாம இருக்கான் அப்படின்னா இந்த ஒரு குரூப்ல மட்டும்தான் தத்தியா இவன் ஏன் வேற ஏதாவது பிளான் பண்றான் அப்படின்னு யோசிக்காத ஒரே மக்கு கூட்டம் இங்க இருக்க ஒரு கூட்டம் தான். அதை இவங்க கண்டுபிடிச்ச டேர்ம் என்னன்னா, டவுன் ஆயிட்டான், காலி பண்ணிட்டோம், மண்டையில தட்டி உட்கார வச்சிட்டோம், இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்களே தவிர, இல்லையே இது சும்மா உட்கார்ற கேஸே கிடையாது, இவன் சைலண்டா இருக்கானா எங்கேயோ ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம்னு அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அந்த வீட்டுக்குள்ள மஞ்சிரி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு கைண்ட் ஆஃப் அ பர்சன் கூட அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல முத்துவை பார்த்ததே இல்லை. என்னமோ முத்துவை வீழ்த்தி உட்கார வச்சிட்ட மாதிரி அந்த எக்ஸ்போஸ் லெவல் தானா எக்ஸ்போஸ் இப்ப பாலாஜி சொன்ன மாதிரி ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அவன் சைலண்டா இருக்கும் போது அவன் தாட்டை ஒரு இடத்துல இன்ஜெக்ட் பண்றான், அந்த தாட்டுக்கு ஏத்த அந்த ப்ரோக்ல ஒருத்தங்க தானே எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா அவ்வளவுதான் கேம். நீங்க எல்லா இடத்துலயும் போய் நானே அடிச்சு ஆடி ஸ்கோர் பண்ணி
100 அடிக்கணுன்ற மாதிரி முத்து பேசல அப்படின்னா நீங்க நீங்க வந்து அவன் பேசாத எக்ஸ்பெக்டேஷனை மத்த கண்டஸ்டன்ட் ஃபேன்ஸை பேச வைக்கிறது தான் கேம். அவன் ஏன் பேசலன்னு கேட்க வைக்கிறது தான் கேமே தவிர எப்பா நீ பேசாம இருப்பா அப்படின்னு சொல்ற. இப்ப நம்ம வந்து ஒரு சில பிளேயர்லாம் எப்பா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலே இந்த ஷோக்கு நீ பண்ற மிகப்பெரிய ஒரு ஒரு புண்ணியமா போகும்னு சொல்ற அளவுக்கு சில பிளேயர்ஸ் இன்னும் உள்ளக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்காங்களே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காம்படிட்டிவ் பிளேயரான ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கான பிளேயர் மெதுவா அமைதியா ஒரு ஒரு 2 வாரம் இருக்கானா அது அந்த வீட்டுக்கே நல்லது இல்லை. அது அண்ட் அதனால இன்னொரு நிறைய விஷயம் நல்லது நடந்தது என்னன்னா நிறைய பேருடைய தாட் ப்ராசஸ், நிறைய பேருடைய கேம்னு நினைச்சு பண்ற சில விஷயங்கள்லாம் வந்து சுவாரஸ்யம் இல்லாத கண்டென்ட் அப்படின்றத அதுவும் ரிஜிஸ்டர் பண்ற லெவலுக்கு அந்த வீக்கெண்ட்ல அவன் வந்து ஒரு அந்த அவ்வளோ நேரம் நின்றத அந்த கோர்வையை அந்த கோவா கேங் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அடிச்ச ஒரு சொலட்டி அடிச்சிருச்சு. அண்ட் பியாண்ட் ஆல் நீங்க இன்னொரு விஷயம் நான் பிரமிப்பா பாக்குறது ஒரு விஷயம் என்னன்னா he wants to play an individual game and he doesn't need anyone's support. அந்த எனி சப்போர்ட் எனக்கு தேவை இல்லைன்றத டெஸ்பரேட்டா எக்ஸ்போஸ் பண்ணி கேம் ஆடக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரென்த் முத்து தான். முத்து வந்து தனக்கான ஒரு சேஃபான ஒரு நபர் அப்படின்னு ஒருத்தரை பக்கத்துல வச்சு கேம் ஆடணும்னு நினைக்கல. மற்றபடி இந்த வீட்டுல எல்லாரும் அந்த கேம் ஆட்டாங்க. எல்லாரும் ஒரு நபரை தனக்கு சேஃபா இருக்கும், இவங்க கூட இருந்தா இவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் நமக்கு பிளஸ்ஸா இருக்கும், இல்ல நம்ம அமைதியா இவங்க கூட மட்டும் நட்பு வச்சிருந்தா அது நமக்கு நல்லா இருக்கும், இல்ல நம்ம குட் புக்ல இவங்க கூட டிராவல் ஆகும், இப்படி எதேதோ ட்ரை பண்ணாங்க. அவன் ஒருத்தன் மட்டும்தான் நம்மளே கடைசி நாள் வரைக்கும் கடைசி ஒரு ஆளாவே இருப்போம், அந்த கடைசி ஒரு ஆளுக்கு என்ன சேருதோ அந்த கூட்டமே சேரட்டும்ன்றத ரொம்ப தெளிவா இண்டிவிஜுவல் கேம் ஆடுறான். அந்த இண்டிவிஜுவல் கேம் தான் அவனை வந்து உயர்த்தி கூட்டிகிட்டே போகுது அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு. அண்ட் விமர்சனத்துக்கும் உள்ளாகிறான். அந்த விமர்சனம் வந்து நல்லதா இருக்கணும் கெட்டதா இருக்கணும்ன்றது அவங்கவுங்க பார்வையில இருக்கு. பட் ப்ரொடக்டிவ்லி ஒருத்தன் வந்து 30 டேஸ்க்குள்ள வந்து டைட்டில் வின்னிங்கான அந்த லேபிள்கான ஹோஸ்ட் சொல்ல வச்சது தான் பெரிய ப்ரொமோஷன்லேயே பெரிய ப்ரொமோஷன் ஆனது. நீங்க பேசாம கப்பு தூக்கி அங்கேயே கொடுத்துருங்கன்னு. இன்னொரு விஷயம், நான் இதை வந்து ஒரு கண்டஸ்டண்டா ஒரு பிளேயரா பிளஸ் பியாண்ட் தட் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் அப்படின்றத முத்து மாதிரியான ஒரு பிளேயரால தான் கேமை திருப்பி இண்டிவிஜுவல் பேட்டர்னுக்கே மாற முடிஞ்சது. முத்துன்ற ஒருத்தருக்கு சுத்தி கேம் போயிட்டு இருக்கு, அதை நிறுத்தியே ஆகணுன்றதுக்காக தான். இல்லாட்டி எல்லாரும் சுவாரஸ்யம் இல்லாம ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கேமையே தப்பா ஆடுறாங்கன்றத கேன்சல் பண்ணியும் இது இண்டிவிஜுவல் கேம் கன்வெர்ட் ஆகிறதுக்கு மேஜர் ரீசன் முத்து தான். ஏன்னா அது ஒன் மேன் ஷோவா போயிட்டு இருந்தது அணி சார்ந்த விளையாட்டு விளையாடும் போது. ஸோ ஆல் த ஹோல் ஒருத்தன் அமைதியா இருக்கான்னு சொல்லி அவனை இன்னும் பெருசாக்கி விட்டாங்க. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ சார். ஐன்மேன் பேசுங்க. ஐன்மேன் சார் கொஞ்சம் ஸ்பீக்கர்ஸ் நம்ம அவங்களுக்கு தெரியல என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டுருவோம் சார். பேசுங்க ஐன்மேன். நீங்க கேக்குதா ப்ரோ? ப்ரோ கேக்குது. ப்ரோ இதுதான் வந்து நம்மளோட ஐகானிக்கல் மூமெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ சீசன் 4ல மொத்த பேரும் எடுத்து ஆரியா இது பண்ணாங்களோ, சீசன் 5ல வந்து ராஜு வாய்க்கு வெளியே உட்காரிச்சு தண்ணி ஊத்துனாங்களோ, அப்பவே அவர் டைட்டில் வின்னர்னு முடிவாயிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொத்த டைட்டில் வின்னர்னு. ஆனா டிவி மட்டுமே பாக்குற ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது பயங்கர ரீச்சா இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து முத்துவை வந்து வீட்டுல ஒருத்தரா ஆல்ரெடி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி அவர் பிளான் வந்து இப்போ 75% சக்சஸ் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சு பண்ணாதா தெரியாம பண்ணா எனக்கு அது தெரியல. ஆனா இது வந்து மிகப்பெரிய பிளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். 100% பிளஸ் நீங்க சொன்னதுதான். அண்ட் நீங்க இன்னொரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. இதுல என்னன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இவனால பெருசா கனெக்ட் ஆக முடியலன்னு நிறைய பேர் ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. மேபி இதை நான் உங்க எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும், இல்லை ஒரு 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 கிளாரிட்டியா புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட வியூ பாயிண்ட்டையும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆங்கிள் முத்து வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாம போயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு ஆங்கிள் முத்து வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, ஏன்னா எல்லாருமே ஆக்டர்ஸா இருக்காங்க, இல்ல நோன் பாப்புலர் ஃபேஸஸா இருக்காங்க, இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆங்கிள் வந்து ரீச் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஐகானிக்கான
கரெக்டா அண்டர்லைன் பண்ணி இது ஒரு ஐகானிக்கான பொசிஷன் தான். எனக்கு ஆக்சுவலா இன்னும் ஷோ பார்க்காததுனால எக்ஸ்போஸ் லெவல்ல இருக்கிற ஒரு எம்பத்தட்டிக்கல்னஸ் என்ன, எந்த அளவுக்கு எமோஷனல் கன்வே இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது மைலேஜ் பெருசா இருக்குன்றது மட்டும் தெரியுது. அப்படி இப்படி ஒரு மைலேஜ் இருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பெரிய பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஃபேமிலி எமோஷனல் ரிலேட்டபிளி ஒரு ஆள் கீழே விழுந்த மேல இத்தனை பேர் அடிச்சா அந்த நேரத்துல கனெக்ட் ஆகிற கூட்டம் ரொம்ப பெரிய எமோஷனல் கூட்டமா இருக்கும். அதுதான். ஆனா இத தள்ளி வச்சுட்டு ஜென்ரலா முத்துக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அந்த ஒரு ஆங்கிள் பாக்குறீங்களா என்ன? சார் சார் அப்படி ஒரே நிமிஷம் அப்படி அப்படி இல்ல. ஒரே நிமிஷம் அயன் ஒரே நிமிஷம் சார். ரவி சார், சாரி சொல்லுங்க சார். சொல்லுங்க. நீங்க இப்ப ஆக்டர்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் திருத்தம் சொல்லிக்கிறேன். ட்ரெண்ட் ஆக்டர்ஸ், இப்ப நான் ட்ரெண்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் உண்டு ஆக்டர்ஸ், அது மட்டும் மென்ஷன் பண்ணிருங்க சார். சரி, ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ் சார் ட்ரெண்ட் சார் ஆக்டர்ஸ், ஓகேவா? அதுதான் சார் இப்போ சரி, சார் நீங்க சொன்ன மாதிரி பேசுமா? ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ். சரி, அந்த 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 நான் ஏன் இதை கேட்கறதுக்கான காரணம், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நோன் ஃபேஸஸ் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க மக்கள். இல்ல ஒருவேளை ஒரு இந்த மாதிரி ஈஸியா கனெக்ட் ஆகாம சில பீப்புளால முத்துக்குமரன் மாதிரியான பர்சன்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியலன்னு இன்னும் ஒரு 2-3 இடத்துல கூட ரொம்ப வேகா தான் கேட்குறேன். பட் ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு ஏன் அப்படி ஒரு தாட் இருக்குன்ற காரணம் தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. சார் அதுதான் சார் இப்போ என்னன்னா, இப்போ வந்து இப்போ அருண், விஷால் இவங்களா இருக்கட்டும், இவங்களாம் விஜய் டிவி ஃபாலோவர்ஸே வந்து அந்த சீரியல்ல வந்து அவங்களோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல வந்து கொஞ்சம் ரீச் ஆல்ரெடி இருக்கும். ஆனா நம்ம முத்துக்கு அப்படி இல்லை. நம்ம முத்துக்கு வந்து நம்ம வெளியே நிறைய பார்த்துருக்கோம். ஆக்சுவலா எனக்கு பர்சனலா முத்து பிடிக்கிறது வந்து பிக் பாஸ்னால அப்படின்ற செகண்ட் சார். ஆக்சுவலா நான் ஸ்விக்கில ஒர்க் பண்ணேன். எனக்கு ஸ்விக்கில ஒர்க் பண்ணும்போது நாங்க ஸ்ட்ரைக் பண்ணும்போது நிறைய இன்ஃபுளுன்ஸ் கிட்ட நாங்க நிறைய ஹெல்ப் கேட்டோம் அந்த ஸ்ட்ரைக்கை பத்தி பேசுறதுக்கு. அப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஆளு முத்து மட்டும்தான். ஆக்சுவலா எனக்கு அதுல இருந்தே முத்து பிடிக்கும். பிக் பாஸ்னாலன்றது செகண்டரி. அது வந்து நிறைய இடத்துல வந்து அவரோட அந்த அந்த பேசின விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்ப பிக் பாஸ்குள்ள வந்து இருக்கும்போது எத்தனையோ எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றோம், நமக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக இப்ப நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சிட்டிக்குள்ள ஸ்விக்கில இருக்க முக்காவாசி பேர் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர். நீங்க சொன்ன வந்து எப்பயாவது கிடைச்சதுன்னா ட்வீட்டோ இல்ல ஒரு பதிவாவோ போடுங்க. இது பல பேருக்கு போய் சேரும். இந்த விஷயம் போய் சேரணும், ரொம்ப முக்கியம். ஆமா சார். அது ஒரு ரொம்ப சாரி டு இன்டரப்ட். ஏன்னா நீங்க சொன்ன நிகழ்வு வந்து ரொம்ப 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 அற்புதமான நிகழ்வு. அதாவது என்னன்னா, ஒரு நல்ல காசுக்கு முத்து வந்து ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் முத்து. அந்த சோஷியல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதெல்லாம் இட்ஸ் ஓகே. பட் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது ஐடென்டிக்கலா ஒரு இடத்துல ஒரு பர்சன் காமிக்கிறார் அப்படின்னா தட் ஹேஸ் டு ரீச் அவுட் வெல். நானும் எனக்கான வலைதளங்கள்ல டெஃபினட்டா இன்டர்வியூஸ்லயோ இல்லை இதுலயோ டெஃபினட்டா சொல்றேன். பட் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆன் தட். பட் ஆனா நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, வெகுஜன மக்களை வந்து அவன் ரொம்ப சாதாரண, இப்ப ஆரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரி வந்து ஒரு பெரிய ஆக்டராலாம் பெரிய ரீச்ல எல்லாம் கனெக்ட் ஆகல. இல்ல ஒரு கேமராவும் பயங்கரம் இல்ல, அவரோட கேரக்டரா ஒரு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டருக்கான ரீச்சே வந்து மக்கள் கிட்ட போய் கனெக்ட் ஆகிற விதம் வேற. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பாப்புலரான ஸ்டாரா இருந்தாலும், எவ்வளவு பாப்புலரான ஆர்ட் ட்ரெண்டிங், இப்ப பிரதர் சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்ல இருந்தாலும் கனெக்ட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கனெக்ட் ரொம்ப முக்கியம் ரிலேட்டபிளி போய் ஜெயிக்கிறதுக்கு. அந்த க்ரௌடு வந்து எனக்கு முத்துக்கு இருக்குன்னு தான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அது ஃபேமிலி க்ரௌடா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், மெச்சூர்ட் க்ரௌடா இருக்கட்டும், எல்லா ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆடியன்ஸ்லயும் ஒருத்தன் குரூப்பை கேதர் பண்ணிருக்கான்னு தான் நான் பாக்குறேன். அது சந்தோஷம் தான் சார். இருந்தா சந்தோஷம் தான் சார். ஆக்சுவலா என்னன்னா, இன்னைக்கு லைவ்ல பிக் பாஸ் வந்து முத்துவை கலாய்ப்பாரு. அப்போ முத்து வந்து பிக் பாஸே திருப்பி பேச முடியாது ஒரு பதில் சொல்லுவாரு. அதுக்கு பிக் பாஸே ஒரு வன்மமா தான் இதை செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. அது ஃபன்னா இல்ல, நான் எப்படி சொல்றது, இதை வந்து நான் வந்து ஃபன்னா எடுத்துக்கிட்டா இல்ல அது வேணுட்டு பண்ணாங்கன்னா தெரியல. ஆனா சேனல்ல நிறைய கட் பண்றாங்க சார். முத்து பேசுனதுக்கு அப்புறமே வந்து இந்த டிவியில பாக்குறதுல பாதி நிறைய சீன் கட் ஆயிருக்கு. சௌந்தர்யா ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க, அதுக்கு முத்து கவுண்டர் கொடுப்பாரு. ஆனா அந்த கவுண்டரை கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி
லாஸ்ட்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது முத்து இது சொல்லுவாரு, அதையும் கட் பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்றதுதான் புரியல. அருணுக்கு கொடுக்குற பாதி இது ஸ்பேஸ் கூட முத்துக்கு கிடைக்கிறது இல்ல. நான் அதனாலதான் சொன்னேன் டிவி ஆடியன்ஸ்க்கு வந்து முத்து கொஞ்சம் கனெக்ட் ஆவாரா அப்படின்ட்டு. இல்ல அது மட்டும் இல்லாம அருண் வந்து அந்த ரேப்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார்ல, அந்த கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தீபக் கேரக்டர் வந்து அசோசியேஷன் பண்ணிருப்பாரு. இப்ப வந்து ட்ரெண்ட்ல இருக்கிற ஆக்டர் என்னையே வந்து இப்படி ட்ரீட் பண்றீங்கன்னா உங்களோட லேபர் எல்லாம் நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ அப்படிங்கிற அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டாங்க. அது நிறைய விஷயத்த வந்து அந்த டிவி அவங்க ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு பாசிட்டிவா கட்டுறாங்க. முத்து வந்து பேசுற வேலிட் பாயிண்ட் வந்து லைவ் பாக்குற நமக்கு தெரியும். ஆனா டிவில பாக்குற 1 ஹவருக்கு அதுல வந்து 45 மினிட்ஸ் தான் நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறீங்க. 15 மினிட்ஸ் ஆட் வரப்போகுது. அதுல அடி வாங்குது. ரொம்ப இதாதான் போயிட்டு இருக்கு ஒன் சைடா. ஓ இவ்வளவு இருக்கா சார் இதுல ஆமா சார். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி எபிசோட் வந்து சார் இப்ப கேக்குதா வந்து நான் ஒரே பேசுறது? நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். இருங்க ஒரு நிமிஷம். பாலாஜி சார் பேசிட்டு கேக்குது நீங்க சார், அடுத்து பாலாஜி சார் பேசுங்க. கேக்குது. இல்ல பாலாஜி இல்ல பேசிட்டு நான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் சார், இன்னைக்கு எபிசோட் வந்து பேசுங்க சார். பாலாஜி சார் பேசுங்க. இன்னைக்கு எபிசோட் சார் பாலாஜி சார் கேட்கல நீங்க பேசுறது. அவர் வாய்ஸ் கேட்கல ப்ரோ. நான் சொல்லிடுறேன் அந்த பாயிண்ட் சார். ரவி சார் நோட் பண்ணாரான்னு தெரியல. நான் மியூட் போட்டு அன்மியூட் பண்றேன். இப்ப பேசுங்க பாலாஜி சார், இப்ப பேசுங்க. ஓகே, மேபி ஒரு கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிடுங்க சார், உங்க பாயிண்ட் சொல்லிடுங்க. யாரோ மியூட் பண்ணிடுறாங்க கண்டினியூஸ்லி. ஓகே. இல்ல அது நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல, அதனால மியூட் பண்ணியிருந்தாரு. இப்ப கேக்குது, பேசுங்க. ஹலோ இப்ப பேசுங்க. இப்ப நீங்க பேசுறது கேக்குது. பாலாஜி பேசுங்க. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகே ஓகே. சோ நான் பேசுறது கேக்குதா சொல்லுங்க. முத்துக்கு சப்போர்ட்டா தான் ஆடியன்ஸ் கிட்ட சார் ரவி சார் அவர்கிட்ட சொல்லுங்க, நான் பேசுறது கேக்குதா? இல்ல கேக்குது நீங்க பேசுறது அவருக்கு இல்ல, அவருக்கு பாலாஜி கேட்கலன்னு நினைக்கிறேன். பாலாஜி உங்களுக்கு ஹோஸ்ட் பேசுறது கேக்குதா? கேக்குதா நான் பேசுறது? ஹோஸ்ட் பேசுறது கேக்கல. ரவீந்தர் சார் நீங்க பேசுறது தான் கேக்குது. ஓகே. இப்போ பக் இஷ்யூ மேபி நான் வெளிய போயிட்டு வரேன். எனக்கு தான் பக் இஷ்யூ இருக்கு. கோஹோஸ்டோட பக் இஷ்யூ கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. பப்ளிக் எனக்கு மத்தவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. ஓகே, நான் இறங்கி ஏறேன். அவர் பாயிண்ட் பேசுறோம். நீங்க உங்களுக்கு கேக்குதா? எனக்கு நீங்க பேசுறது கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? சோ மேபி விஜய், சரவணன், ஹரி அவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? இல்ல நான் பேசுறது பாலாஜி சார் கேக்குதா? அதான் பாலாஜி பேசுறது மத்த ஸ்பீக்கர்ஸ்க்கு கேக்குதா? ஓகே சரி, ஓகே சார். ஓகே, நான் கீழ இறங்கி ஏறேன் சார். சரி, நீங்க ஹோஸ்ட் என்ன கீழ இறக்கி ஏத்துங்க. அவர் பேசட்டும், பாலாஜி சார் பேசட்டும். பாலாஜி சார் கண்டினியூ பண்ணுங்க. கேக்குது. சொல்லுங்க பாலாஜி. சோ நான் சொன்ன பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து இந்த 1 hour எபிசோட் வந்து ரைட்டா தான் ரீச் ஆயிருக்கு டு எபிசோட் அந்த டிவில பாக்குற வியூவர்ஸ்க்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இத மெசேஜும் பண்ணாங்க. சாரி, ஏதாவது அக்னாலேஜ் பண்ணுங்களேன். கேக்குதா என்னன்னு நிறைய பேர் வந்து இது வந்து ஓகே ஒரு விளையாட்டுத்தனமா பண்ண விஷயத்துக்கு ஏன் இத்தனை பேர் இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் இப்படி பேசினாங்கன்னு மெசேஜும் பண்ணாங்க. சில ட்வீட்ஸும் நான் பார்த்தேன். சில காமன் பீப்புள் போடுற ட்வீட்ஸும் பார்த்தேன். ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து கண்டிப்பா வந்து முத்துக்கு வந்து கரெக்டா தான் ரீச் ஆயிருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்து நான் சொன்ன ஒரு பாயிண்ட் தான், இது சேனல் வந்து எதை கட் பண்ணணும், எதை கட் பண்ணக்கூடாது, யாருக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து எந்த பேசிஸ்ல எடுக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ப்ராபப்ளி தே வாண்ட் டு ஷோ ஹூ ஆர் தி ஒரு விஷயம் எடுத்துட்டா அதுக்கு யார் மூலமா இருக்காங்களோ அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வீக்ஸ்லயுமே வந்து முத்து பிளேட் அ கேம் பட் ஹி டிட் டைரக்ட்லி கெட் இன்வால்வ். அதனாலதான் வந்து முத்துக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து அவங்க குறைச்சிருப்பாங்க. இது ஆனால் 24 hours பார்த்தவங்களுக்கு இது கிளீனா தெரியும். ப்ராபப்ளி அதை வந்து அவங்க போட்டு காமிச்சு இதுதான் விஷயம் அப்படின்றத வந்து பெருசா காமிக்காம விட்டுருக்கலாம். பட் இதனால வந்து பெரிய செட்பேக் இல்லை
ஆடியன்ஸ் கிட்ட he has already reached 1 hour எபிசோட் பாக்குறவங்க கிட்டயும் he has already reachedன்றது தான் என்னோட பாயிண்ட். இது ப்ராப்ளி இப்போ ரொம்ப he is focused on individual game. இது இன்னுமே வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். சார் இப்ப கேக்குதா சார் நான் பேசுறது உங்களுக்கு பாலாஜி சார்? கேக்குது ப்ரோ, காமன் ப்ரோ இல்ல கேக்குது. அவருக்கு பாலாஜி சாருக்கு. கேக்குது. சூப்பர் நைஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சான்சஸ் கொடுப்பேன். ஏன்னா யாரும் நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்தீங்கன்னு தெரியல. ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இல்ல உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க நான் ஆக்சுவலா ட்ராப் வரேன், நான் கால் போகணுன்றதுனால. பட் என்னோட பாயிண்ட் இதுதான். ஸோ ப்ராபப்ளி இட்ஸ் டைம் டு எலிமினேட் தர்ஷிகா அப்படின்றத நான் சொல்லுவேன். ஷூர் சார். அதுக்கு வந்து சத்யா சேவானாதான் தர்ஷிகா எலிமினேட் சார் நான் ஆல்ரெடி ஓட் பண்ணிட்டேன் சார். சத்யா ஓட் பண்ணிட்டேன் சார். பாலாஜி சார் அந்த மாதிரி ட்வீட் பண்ணுங்க, அதுதான் விஷயம். இல்ல பாலாஜி சார் நீங்க சொன்னதுல ஒரு டவுட். ரவி சார் தேங்க்யூ சார். ரவி சார் இருக்காரா? டிராப் ரவி சார் டிராப் பண்ணிட்டார். தேங்க்யூ சார். அவருக்கு டவுட் இருக்குங்களா? பாலாஜி சார் கேக்குதா? யாருக்கு? ஹோஸ்ட் நீங்க சொன்னதுல ஒரு டவுட். ஏன்னா அந்த கேம் பேசுறது எனக்கு கேட்கல. ஹோஸ்ட் கேட்கலையா சார்? அவரு ஹோஸ்ட் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? கேட்கல. ஓகே, பக் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. நீங்க என்ன என்கிட்ட கேளுங்க, அந்த கொஸ்டின் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல என்னன்னா அந்த இந்த டாஸ்க்ல பிரிச்சிருப்பாங்கல்ல, ஏஞ்சல்ஸ் டெவில்ஸ் டாஸ்க்ல, அதுல ரயானை வந்து 4வது இடத்துல இருந்து நாமினேட் பண்ணி தூக்கி போட்டது. அத வந்து ஜாக்கும் சவுண்டும் உட்காந்து எனக்கு கேமே புரியல, முத்து கிளவரா கேம் ஆட்டான்னு பேசுவாங்க. எல்லாமே அந்த கேமே காட்டிட மாட்டாங்க ஒரு சீன் கூட 1 hourல. ஆமா எக்ஸாக்ட்லி. இல்ல அந்த பாயிண்ட் அதுதான் சொல்லிட்டு இருந்தாரு. அதான் சார் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல வந்து அதை ஒரு மாத்தி விட்டுருப்பாருல, ரயானை மாத்தி விட்டுருப்பாரு, பிளஸ் வந்து ஜாக்லின் ஆப்போசிட்ல பண்ணி விட்டுருப்பாரு. ஆக்சுவலா அதனாலதான் அந்த வீக்கே கம்ப்ளீட் ட்விஸ்டா நடந்திருக்கும். அதுதான் சொல்றாரு. ஸோ அது வீக்கெண்ட்லயும் மொத்தமா அந்த கோவா கேங்க ஸ்பாயில் பண்ணி விட்டதே இவரோட அந்த ஸ்டார்டிங் பிளே தான். பிரிச்சு போட்டு விட்டதுனாலதான் அந்த கேஸ் நடந்தது கம்ப்ளீட்டா அந்த வீக் ஃபுல்லா அப்படின்ட்டு சொல்றாரு. 1 hourல காமிச்சிருந்தா முத்துக்கான ஸ்கோப் வந்து அது போன வீக்லயுமே நல்லா ஹைலைட்டா தெரிஞ்சிருக்கும். அதை காமிக்காம அதை வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டாங்கன்றது. ஆமா, அதுதான் சொல்றேன். அந்த அவரு முத்துவே வந்து அந்த பாயிண்ட சொல்றாருல, யார் யாரை எக்ஸ்போஸ் பண்ணணுமோ பண்ணியாச்சு, இதுக்கு மேல இண்டிவிஜுவலா நம்ம கேமை வந்து பாக்குறது தான் மெயின் அப்படின்ற பாயிண்ட் அவர் கிளீனா சொல்றாரு. சோ இது எல்லாமே அவரோட பிளான் தான், கிளீனா விளையாடுறாரு அவரு. எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ் சார். சோ உங்க நேரத்துக்கு நன்றி. சரவணன் பேசுறேன். பேசுங்க சார். எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆக்சுவலா நம்ம இப்ப டிவில பாக்குறாங்களா 1 hour எபிசோடு, அவங்க யாரும் முழுசா ஓட்டஸா இருக்க மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. லைக் அவங்க வர்றது டிவில ஜஸ்ட் ஒரு 1 hour ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் பாக்குறது, அவங்க ஓட்டா போட மாட்டாங்க. இப்போ ஓட்டு போடுறதா நம்மள மாதிரி சோசியல் மீடியால வந்து ஆக்டிவா இருக்கவங்க தான் ஓட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஓட்டா கன்வெர்ட் ஆகி தான் அங்க வின் சூஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த டிவில அந்த 1 hour கண்டென்ட் அது வருது மேட்டர் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏன்னா சோசியல் மீடியா நம்ம கிட்ட 24/7 இருக்கிறதுனால எது உண்மை பொய்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ டிவி சரவணன் சாரி இப்போ நம்ம லைவ் பாக்குறோம். ஓகே, இப்போ நான் வந்து சில சமயம் லைவ் மிஸ் பண்ணிடுவேன், நான் சோசியல் மீடியால வந்து பார்ப்பேன். ஓகேவா? அப்படி இல்ல என்னால அன்னைக்கு ஃபுல் டே லைவ் பார்க்க முடியலன்னா 1 hour எபிசோட் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஸ்கெடியூல். இதுல வந்து சில பேர் டிவில பார்க்க மாட்டாங்க, 1 hour எபிசோடு இன் ஹாட்ஸ்டார்ல பார்ப்பாங்க. ஓகே, அண்ட் இப்போ ஹாட்ஸ்டார்ன்றது வந்து எல்லாமே காமன், அண்ட் கடைசியிலுமே ஓட்டிங் பேட்டர்ன் எப்படின்றது வந்து வந்துருது. ஸோ அதனால 1 hourல பாக்குறவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்றது கண்டிப்பா கிடையாது. சில பேர் ஹாட்ஸ்டார்ல பாக்குறவங்க ஓட் போறது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அவங்க ஹாட்ஸ்டார்லயே பாத்துருவாங்கல்ல, ஓடிடி போட்டுட்டு டிவில. விஜய் டிவில பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, விஜய் டிவில பாக்குறவங்க ஓட்ட கன்வெர்ட் ஆக மாட்டாங்க நான் சொல்றேன். லைக் விஜய் டிவில 1 hour டெலிகாஸ்ட் பண்ணி பாக்குறாங்கல்ல, இல்லையா? அவங்க கால் பண்ற ஆப்ஷன் இருக்குல்ல, கால் பண்ற ஆப்ஷன் அது தெரியல எனக்கு, அது தெரியல. அதனால ஓடும் போதே கீழே போடுறாங்களே, நாமினேட்டட் நம்பர்கள் வந்து கீழே போடுவாங்க, நீங்க இந்த நம்பர் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது வேலிட் எடுத்துப்பாங்களா? அந்த ஓட்டு வேலிட் இருக்கா? கண்டிப்பா எடுப்பாங்க. ஓகே. பட் ஆனா ப்ரோ 50 டேஸ்லயே தெரிஞ்சிச்சு ப்ரோ முத்து டைட்டில் வின்னர். இந்த சீசன் மட்டும் எல்லா சீசன்லயும் ஒரு 50 days அபோவ் இருக்கவங்க தான் டைட்டில் அடிப்பாங்க எப்பவுமே. அது 50 days வரைக்கும் தான் அந்த லீட். அதுக்கப்புறம் அது அப்படியே போயிட்டு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் எந்த சீசன்லயே மாறினது இல்லை எனக்கு தெரிஞ்சு. 50 days கவின் இல்ல ப்ரோ, சீசன் 3ல கவின் இருக்கிற வரைக்கும் கவின் தான் டைட்டில். நான் வெளியே வாக்காளர் தான் முகின் போச்சு.
மத்தபடி 4ல ஆரி கரெக்டா போச்சு. 5 ராஜு, 6 வந்து அசீம் விக்ரம் தான் டஃபா போச்சு. 7 கிளியர் அச்சரா இருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 8 முத்து தான். மாறலாம் வாய்ப்பே இல்ல. மாத்திலாம் கொடுத்தா விஜய் டிவி பெரிய ஸ்கேம் ஆயிடாது ஆக்சுவலா. இல்ல இல்ல ஜஸ்ட் முத்து அவங்க தான் 100% அவங்க டைட்டில் ஜஸ்ட் வின்னர் வந்து அவங்க இந்த வில்லனா ட்ரை கேம் வந்து பண்றாங்க சுவாரஸ்யப்படுத்துறாங்க. காமிக்கிறாங்க. ஆனா வாய்ப்பு இல்லை, நடக்காது ப்ரோ. முத்து வந்து பிக் பாஸ் தாண்டி அவனோட கேமே. சோ அதெல்லாம் வந்து இவங்க போற ஸ்கெட்ச் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. காமெடியா இல்ல போய் முடிஞ்சிடும். நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் எப்படி அக்செப்டபிள்னா, சில சீசன்ல காம்படிட்டர் இருந்தாங்க. கவின் கிட்ட ரீச் பண்ண முடியலனாலும் சாண்டி ஒரு வகையில என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாரு ப்ரோ. லீடிங் ஓட் லீடிங் பாருங்களேன். இப்ப முத்து 31% இல்ல இருந்தா சௌந்தர்யா 20 காம்படிஷனே இருக்காங்க. இல்ல, அது ஒரு மேட்டர்ன்றேன். அந்த சீசன்ல எல்லாம் பாலாஜி இருந்தா போல ஒரு காம்படிஷன் இருந்தது. இப்ப அருண் வந்து தெரிஞ்சுதான் ப்ரோ வில்லன் ரோல் எடுத்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? வெளியே கெட்ட பேர் வரும். அருண் வந்து முத்துவை டச் பண்றது என்ன ரீசன்னா, முத்துவை டச் பண்ணாதான் ரீச். அவருக்கு வந்து ஏட்டஸா வந்தா கூட அந்த ரீச் இருக்கும், அந்த டாக் இருக்கும் தான். இப்ப அருண் வந்து எது பண்ணாலும் அப்படியே எக்ரி போய் பேசுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் பண்ணாலும் அருண் அவங்களாம் டைட்டில் அடிக்க வாய்ப்பே இல்லை. எக்ஸாக்ட்லி. டேர்டெவில் பேசுங்க. டேர்டெவில் சரவணன் உங்க பாயிண்ட் முடிஞ்சது இல்ல? ஓகே பேசுங்க அப்படியே. ஓகே, ஒரு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஆக்சுவலா கொஞ்சம் இப்போ என்னோட வியூ கொடுக்குறேன். எக்ஸாக்ட்லி த பாயிண்ட் வந்து என்னன்னா, சரவணன் சொன்ன மாதிரி தான் அருண் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து நெகட்டிவ் ஷேட்ல நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அதுக்காக அவர் எந்த அளவுக்கு வேணா இறங்கி விளையாடணுன்றத தெளிவா இருக்கிறாரு. நம்ம அவருக்கு நல்லாவே தெரியும் முத்து வந்து ஸ்ட்ராங்கா ரொம்ப பாசிட்டிவ் இமேஜ்ல இருக்காரு, முத்து தான் டாப்ல இருக்காருன்றதும் அவருக்கு தெரியும் அருணுக்கு. இருந்தாலும் ஆப்போசிட்ல முத்துக்கு அகேன்ஸ்டா விளையாடணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இறங்கி விளையாடுறாரு. ஆக்சுவலா நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, அந்த நெகட்டிவ் இமேஜ் எடுத்து விளையாடாதான் அங்க முத்துக்கு அங்க ஹைலைட் ஆக முடியும். ஏன்னா ஒரு வில்லன் கிரியேட் ஆனாதான் அந்த ஹீரோக்கான மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு அருண் அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டல அப்படின்னா, முத்துவோட அந்த முத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் கம்ப்ளீட் அந்த பாசிட்டிவ் இமேஜ் அது வந்து ரொம்ப குறைவா இருந்திருக்கும். எல்லாம் ஆப்போசிட்ல ஒருத்தங்க விளையாடாதாங்க நம்ம வந்து இங்க பாசிட்டிவான பிளேயர் வந்து தெரிவாங்க. நெகட்டிவ் பிளேயர் ஒருத்தர் இருக்கணும், ஸ்ட்ராங்கான நெகட்டிவ் பிளேயர். 4th சீசனும் சரி, சீசன் 6ம் சரி, இல்ல மத்த சீசன் நீங்க சீசன் 7 எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு குரூப் கேங் இருந்தது கம்ப்ளீட்டா. மாயா பூர்ணிமா அப்படின்ற ஒரு கேங் இருந்தது. சோ எந்த சீசன் ராஜு சீசன் மட்டும்தான் வந்து ரொம்ப மைல்டா போனது. கம்ப்ளீட்டா வந்து எந்த விதமான அகைன்ஸ்டும் இல்லாம ஒரு மாதிரி மைல்டா எடுத்துட்டு போனது. மீதி சீசன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்ல இருந்த சீசன்ஸ் எல்லாம் 4, 6, 7 இந்த சீசன்ஸ்லாம் 3rd சீசன் கம்ப்ளீட் அது வேற ஓரியன்டட். அது கம்ப்ளீட்டா அது வேற ஜானர் அது. சோ இந்த சீசன்ல வந்து எல்லாருமே சட்டிலா ப்ளே பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல முத்துவ மட்டும்தான் வந்து இவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவர் வந்து 3 வாரமா தெரியல அப்படின்னு. ஆனா இவர் தெரிய ஆரம்பிச்ச பிறகு இப்ப யாருமே தெரியல. அதுதான் இன்னைக்கு சௌந்தர்யாவும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீ கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வழி விடு, நீதான் வந்து தள்ளி நெல்லு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் விளையாட ஆரம்பிச்சாரு, அவர் விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அது எல்லாருமே அது சௌந்தர்யா வாயிலே சொல்லியிருப்பாங்க. அவன் பேசுறது எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கு, கரெக்டா இருக்கு. அது தான் ப்ரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு ஒரே காம்படிஷன் உள்ள இருக்காங்க. யாருன்னு சொல்லட்டுமா? தீபக். காம்படிஷன்னா லைக் லீடிங்ல ஓட்ஸ்ல அப்படி சொல்ல. லைக் முத்து இப்போ ஒன்று பேசுறாருன்னா அதுக்கு கவுண்டரா ஒன்று பேச முடியாது. தீபக் வந்து கரெக்டா வந்து இதுல பேசலாம். ஆனா 2 பேரும் இப்ப நல்ல ஒரு பாண்டிங்ல இருக்காங்க. ஆனா தீபக்கே தெரியும் முத்துவோட லெவல் ரீச் பண்ண முடியாது. லைக் அந்த ஓட்டு எல்லாமே போயிடுச்சு. இல்ல தீபக் இல்ல சரவணன், தீபக் என்ன ப்ராப்ளம்னா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்கு. அவர் உடனே டெம்பர் வந்து இதுவாயிடுவாரு. ஸோ அவரால் ஒரு டெம்பர் இதுவாயிட்டாருன்னா வேர்ட்ஸ் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து மண்டேவே பார்த்துருக்கலாம், நேத்துக்கான எபிசோட்லயும் பார்த்துருக்கலாம். அந்த கிச்சன் இதுல அவர் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வாய் விட்டுருப்பாரு, பயன்படுத்திருப்பாரு. அதுலயே வந்து தீபக் வந்து அவரோட அந்த கூல்னஸ் விட்டுட்டு டக்கு டக்குன்னு வார்த்தை விட்டோடனே அதுக்கான நெகட்டிவ் இமேஜ் அவர் கிரியேட் ஆக அவருக்கே தெரியும். அது கிரியேட் ஆயிடும்ன்றதுனாலதான் அருண் ட்ரிகர் பண்ணதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆயிடுறாரு. அருணுக்கே ட்ரிகர் ஆயிடுறாரு. எக்ஸாக்ட்லி. அருணுக்கு ட்ரிகர் ஆயிடுதான். அதனாலதான் அவருக்கே தெரியும். உடனே மஞ்சரி சொல்லுவாங்க, நீங்க பண்ணதும் அந்த இடத்துல தவறு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அதுக்கப்புறம் போயிட்டு உட்காந்துட்டு ஒரு விஷயம் ஒரு டிராமா நடக்கும் பாத்தீங்களா. சோ அது வந்து எதுக்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து அந்த இடத்துல அந்த ஓகே நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. சோ நீ ஒரு பண்ண விஷயமும் 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டு ஒரு காம்ப்ரமைஸ் நடந்தது இல்ல. அது காரணம் என்னன்னா, ஹைலைட்டடா நீங்க ஏன் இந்த வீக்கெண்ட்ல வரைக்கும் இது ப்ரொலாங் ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் அவர் கட்டின இமேஜ் இருக்குல்ல, தீபக்னு ஒரு இமேஜ் கன்சிக்யூட்டிவா அந்த 2 வாரத்துல அது கம்ப்ளீட்டா இந்த ஒரு நாள்ல வந்து டெமாலிஷ் ஆயிடும். சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து தீபக் வந்து ஏன் அந்த சொல்றேன்னா, he is not a strong player but he is a good player. ஓகே. ஆனா ப்ரோ நீங்க ஒன்னு சொன்னது ஓகே. ப்ரோ சேனல் வந்து சில விஷயத்த முத்துக்கிட்ட மறைக்கிறது என்னன்னா, ஒரு நேத்தா முதல் எபிசோட தெரியல, ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க.
அப்ப வந்து அப்ப சொல்லுவாங்க யாருக்கோ ஐ லவ் யூன்னு சொன்னாங்க விஜய் சேதுபதி சார் பேசும்போதுன்னு. யாரோ சொன்னா ஜாக்லின் சொல்லுவாங்க, ஏய் லூசு அது முத்துக்கு தாண்டி சொன்னாங்க ஷோ ஸ்டார்டிங்ல ஐ லவ் யூ முத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளுக்கு அது காமிக்கல. அதுக்கப்புறமே அந்த சாட்டர்டே எபிசோட சண்டே எபிசோட பார்த்தா அது நம்மளுக்கு வரல. சோ எனக்கு அவங்க வந்து அது பிளான் பண்ணி தான் கட் எனக்கு பண்றாங்க. ஆனா இன்னொரு அது மேட்ரு நான் எப்படி தெரியுமா இருங்க இன்னொரு bro? மேட்ரு கரெக்டா சௌந்தர்யா வந்து திருப்பி ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க முத்து பேசும்போது. அது கரெக்ட். அருண் நான் டார்கெட் பண்ணது அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு முத்து தான் என்னுடைய டார்கெட் அப்படின்ட்டு. ஏன்னா சௌந்தர்யா சொல்லும் போது அவள்லாம் கண்டு கூட தட்டி விடு அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆனா முத்து சொன்னா ட்ரிகர் ஆவாரு. ஓகே, ஸோ உங்க பாயிண்ட் முடிஞ்சுன்னா ஸ்பீக்கருக்கு நம்ம அடுத்த ஸ்பீக்கர்கிட்ட பேசுவோம். ஸோ பேசுங்க இப்போ முடியும். பூங்குன்றன் சாரி சரி ஓகே. பேசுங்க. இல்ல இப்போ அந்த லாஸ்ட் வீக் அந்த கிளாப்ஸ் வந்தப்போ இது சாரி ஃபர்ஸ்ட் அந்த ரோஸ்ட் வந்தப்போ ஒவ்வொரு தடவையும் விஜய் சேதுபதி சார் வந்து முத்துவை ரோஸ்ட் பண்றப்போ அடுத்த வாரம் வந்து அவர் சைலண்ட் ஆயிடுறாரு. ஸோ இந்த வாரம் அது மாதிரி யாருக்கு சான்சஸ் இருக்கா என்ன? இல்ல அவருக்கு தெளிவா தெரியும். அவர் வந்து சைலண்ட் ஆனதுக்கான ரீசன் என்னன்னா, அவரு ஆக்சுவலா அந்த கேம் அனலைஸ் பண்ணுங்க. இப்போ கேம் எப்பயுமே சொல்றேங்க, இந்த பிக் பாஸ் கேம் பொறுத்தளவுக்கு நீங்க 50 நாள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த கேம் என்ன பேட்டர்ன்ல போகுது அப்படின்றது பிளேயர்ஸ்க்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஸ்டார்டிங் ஒரு 40 நாள்ல யாருமே ரொம்ப பெருசா வெளியில தெரியாம ஒரு விஷயத்த சட்டலா இது பண்ணிட்டே இருந்தாங்க. முத்து மட்டும் தான் இறங்கி ஆடினாரு. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்ம என்ன வேணா இறங்கி ஆடும்னு சொல்லி இறங்கி ஆனதுனாலதான் முத்துக்கான அந்த ஸ்ட்ராங் ஃபேன் பேஸும் சரி ஸ்ட்ராங் ஓட்டர்ஸும் வந்து செட் ஆனாங்க அந்த 40-45 நாள்ல. அது வரைக்கும் எல்லாருமே பின்னாடி. சாரி ஃபார் இன்டரப்ஷன். இல்ல நான் எதுக்கு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, அந்த காயின் டெஸ்ட்ல அதுல அவளுக்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆச்சு. பட் ஆனா அது அவங்க அவ்வளவா காட்டாம வந்து அவர் வந்து கொஞ்சம் அவனை அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு உமன் இஷ்யூவை சொல்லி. ஸோ அட் த சேம் டைம் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, ஒரு கெட்ட விஷயமும் இருக்கு. ஸோ அந்த கெட்ட விஷயம்